ஓம் அகத்திய மகரிஷி பெருமானே போற்றி போற்றி. உலகெங்கிலும் உள்ள மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ தலைப்பு பார்த்திருப்பீங்க. ஒருத்தருடைய வருகை, குறிப்பா அந்த எஸ் எழுத்து கொண்ட பெயர் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் உங்க வாழ்க்கையில வருவதனால 3 முக்கிய பெரிய திருப்பங்கள் நடக்க போகுது. இது கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாதுன்னு போட்டிருக்கேன். இப்ப மகர ராசிக்காரங்க யோசிக்கிறது என்னன்னா, நெறைய பேருக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன். நெறைய பேர் என்னோட வாழ்க்கையில சூழ்ச்சி தான் பண்ணியிருக்காங்க. நீங்க சொல்றது போல யாராவது கூட எனக்கு நல்லது நடக்குமா? அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பா நடக்குங்க. ஏன்னா, குரு பகவான பொறுத்தவரைக்கும் கடகராசியில இருந்து உங்கள பார்க்குறாரு. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு எல்லாருக்கும் தெரியும். சோ, அதுக்கு தகுந்த மாரி தாங்க. அவருடைய பார்வை உங்க ராசியின் மீது விழுகிறதுனால, இதுவரைக்கும் நீங்க பார்த்த தாமதம், தடைகள், பண கஷ்டம், அவமானங்கள் எல்லாமே இது நாள் வரைக்கும் உங்கள உடைச்சு போட்டுச்சு இல்லையா? உன்னுடைய வலிமைய சோதிச்சு பார்த்துச்சு. ஆனா, அடுத்த 1 வருஷத்துக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறும். உங்களுடைய வாழ்க்கையில மெதுவா ஒரு புதிய பாதைக்கு வழி தெரியும். குறிப்பா பணம் விஷயத்துல, தொழில் விஷயத்துல, திருமணம் விஷயத்துல, குடும்ப விஷயத்துல, வீடு, புதிய தொடர்புன்னு சொல்லிட்டு, இந்த 5 விஷயங்கள்லயுமே அதிர்ஷ்ட கதவு திறக்கூடிய வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. அந்த ராசிக்காரங்களே, உங்களுக்கு தாமதம் இருக்கலாம், தடை இருக்கலாம். உங்களுடைய முயற்சிக்கு மட்டும் என்னைக்கும் முடிவே கிடையாது. சனி பகவானுடைய ராசிக்காரங்க நீங்க. மெதுவா நடந்தாலும் நிலையா உயர்வுக்கு போகுவீங்க. அடுத்த 1 வருஷம் உங்களுடைய உயர்வுங்கிறது, உங்கள விட்டு போனவங்க, உங்கள ஒதுக்கி வச்சவங்க, உங்கள ஏளனம் பேசினவங்க, நீங்கலாம் ஒரு ஆளா நெனச்சவங்கலாம் கை கட்டி, வாய் பொத்தி உங்களுக்கு பதில் சொல்றது போல, இல்ல உங்ககிட்ட உதவி கேட்கறது போல வாய்ப்புகள் அமையும். சோ அந்த நேரத்துலயும் நீங்க "ச்சே ச்சே வேணாங்க, பரவாயில்லைங்க" அப்படின்னு நெறைய விஷயங்களுக்கு விட்டு குடுப்பீங்க. நெறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. சோ நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்க கையில பணம், பொருளும், செல்வாக்கு இருக்கும். மதிப்பு, மரியாதை மேம்படும். இது 1 இருந்துட்டாவே போதும். மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களும் சரி, உறவுக்காரங்களும் சரி, நண்பர்களும் சரி, கொண்டாட்டம் போடுவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு மத்தவங்களுடைய பிரச்சனைய தான் பிரச்சனையா எடுத்துக்கிட்டு போராடக்கூடிய குணம் உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டு இல்லையா? சோ உங்கள பொறுத்தவரைக்கும், அது என்னம்மா அந்த எஸ் எழுத்து கொண்ட நபர் என்ன எனக்கு பண்ணிற போறாரு? மகர ராசிக்காரங்களே, அதிர்ஷ்டத்தை தூண்டக்கூடிய நபரா அவர் உங்க வாழ்க்கையில வரப்போறார். குறிப்பா எஸ் மட்டும் கிடையாது. ஜே, கே, எம், பி, ஆர் இந்த எழுத்துக்களை கொண்ட நபர்களாலயும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதேபோல இந்த எழுத்து கொண்ட நபரால பணவரவு, வேலைவாய்ப்பு, தொழில் ஒரு பெரிய முன்னேற்றம் வரும். இந்த நபர் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்கலாம். இல்ல புதுசா தெரியக்கூடிய ஆட்களா இருக்கலாம். நண்பரா இருக்கலாம், கூட பொறந்தவங்களா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். இது போல யாராலயாவது. ஆனா இந்த எழுத்துக்கள் அடக்கமான ஒரு நபர் தான் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு சில வாய்ப்புகள தரப்போறாங்க. சரிங்களா? மிகப்பெரிய திருப்பம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. அதெல்லாம் ஓகே. இதெல்லாம் நடக்கணும் அப்டின்னாக்க, ஜோசியத்த பொறுத்தவரைக்கும் கிரகங்கள் சாதகமா இருக்கணும்ல. எனக்கு எந்த கிரகமா எனக்கு சாதகமா நிக்க போகுது? சொல்லப்போனா என்னைய பார்த்தா எல்லா கிரகமும் ஓடி ஒளிஞ்சுக்கும் போல. அந்த அளவுக்கு தான் இருக்கு. அப்படின்னு கூட பேசுவீங்க. ஆனா, உங்களுக்கு எந்த கிரகத்துடைய அமைப்பு இப்ப சாதகமா இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். அடுத்த 1 வருட காலத்துக்கு மகர ராசிக்காரங்களே, நீங்க இதுநாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்போ நெனச்சு பார்த்தா கூட கண்ல தண்ணீர் மட்டும் வராது. ரத்தமும் சேர்ந்து வரும். எவ்வளவு உழைச்சாலும் அதுக்கு பலன் இல்ல. பணம் வந்தா கையில தங்கல. வீடு கட்டணும்னு நெனைக்கிறீங்க. அதுல ஒரு தடை. திருமணம் நடக்குமான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தடைப்பட்டுக்கிட்டே போகுது. தொழில விரிவுபடுத்தணும்னு நெனைக்கிறீங்க. அது பணம் தட்டுப்பாடு. யாரையாச்சும் நம்பி நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சோம்னாக்கா, அதுல ஏமாற்றம். வேலைல முன்னேற நெனைக்கிறீங்க. அதுல போட்டி, பொறாம. குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒண்ணு போனா ஒண்ணு, ஒண்ணு போனா ஒண்ணுன்னு வந்துட்டே இருக்கு. எப்பதான் நம்ம வாழ்க்கை மாறும்? இந்த மாரி பல கேள்விகள் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கா? உங்கள நீங்களே பலமுறை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சோ, அப்படி உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தரக்கூடிய வகையில அடுத்த 1 வருஷம் ஒரே மாதிரியான நிலை இருக்காது. சில கிரகங்களுடைய நகர்வு சில காலங்கள்ல சோதனை கொடுத்துச்சு. ஆனா இப்போ அதே போல சில கிரகங்களுடைய நகர்வு உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு தொறக்கப் போகுது. குறிப்பா 2026 அக்டோபர் இறுதியில இருந்து 2027 ஜூன் வரைக்கும் காலகட்டத்த நீங்க கரெக்ட்டா பயன்படுத்திட்டீங்க அப்டின்னா சிறப்போ சிறப்பு. முதல்ல குரு பகவான் உங்களுக்கு சாதகமா நிக்கிறாரு. எப்ப இருந்து நிக்கிறாரு? 2026 ஜூன் 2ல இருந்து குரு கடகத்துல இருக்காரு. அக்டோபர் 31 குரு சிம்மத்துக்கு போவாரு. அதுக்கு பின்னாடி 2027 ஜனவரி 25 திரும்பவும் கடகத்துக்கு வருவாரு. அதேபோல 2027 ஜூன் 26 திரும்பவும் சிம்மத்துக்கு போவாரு. சோ மகர ராசிக்கு குருவுடைய இந்த நகர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். குரு உங்களுடைய வாழ்க்கையில குடும்பம், உறவு, துணை வாழ்க்கை, பொருளாதார நிலை, நீண்ட கால திட்டங்கள் இந்த எல்லா விஷயங்களுமே மாற்றத்தை உருவாக்க காத்துட்டு இருக்காரு. இதனால என்னோட வாழ்க்கையில மாற்றமே வராதா? நான் நெனச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கே! அப்படின்னு நெனச்சீங்கன்னா கூட, நீங்க நெனச்சது எல்லாமே நல்லதா நடக்கும். நீங்க நெனைக்காததும் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். மாற்றத்துக்கான வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. ஆனா அது சரியா
பயன்படுத்த வேண்டியது உங்க கையில இருக்கு. சரி, எல்லாத்துக்கும் மேல இப்ப நம்ம மனுஷங்க இல்லையா? பண பிரச்சனையே பாதி பிரச்சனைக்கு காரணமா இருக்கு. சோ இந்த பணம் வருமா? முதல்ல உங்களுடைய எதிர்பார்ப்பு அதுதானே. ஏன்னா கடன் பிரச்சனை. பெரிய பாதிப்புக்கு உள்ளானது மகர ராசிக்காரங்க கடன் பிரச்சனையால. ஆனா உங்களுக்காக வாங்கியிருக்க மாட்டீங்க. மத்தவங்களுக்கு ஜாமீனுன்னு வாங்கி குடுத்து மாட்டியிருப்பீங்க. கூட பொறந்தவங்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில பண பிரச்சனையில மாட்டியிருப்பீங்க. சோ மகர ராசிக்கு பணம் வரும். ஆனா அது பிரச்சனையோட தான் இருக்கும். நீங்க உழைச்சு உங்களுக்காக பயன்படுத்திக்க முடியாது. வந்த பணம் எதுக்கெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு கடந்த காலத்துல இருந்து பெரிய லிஸ்ட்டே நீங்க போடலாம். குடும்ப செலவு, கடனு, வீட்டு செலவு, வாகன செலவு, மருத்துவ செலவு, குழந்தைகளுடைய படிப்பு, தொழில்ல போட வேண்டிய பணம். இப்படி பணம் வந்த வேகத்துல வெளிய போயிருக்கும். ஆனா அடுத்த காலகட்டத்துல ஒரு முக்கியமான மாற்றம் தெரிய போகுது. வருமானத்த ஒரே வழியில மட்டும் நம்பாம, கூடுதல் வருமானத்துக்கான வாய்ப்ப உருவாக்க போறீங்க. தொழில் செய்றீங்களா? புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. வேலை செய்றீங்களா? கூடுதல் பொறுப்பும், முன்னேற்றமும் உங்கள நோக்கி வரும். சுயதொழில் செய்றவங்களுக்கு புதிய தொடர்புகள் வரும். வெளியூர் தொடர்புகள் மூலம் வாய்ப்புகள் வரும். குறிப்பா 2026 இறுதி முதல் 2027 முதல் பாதி வரைக்கும் பணம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்க போறீங்க. ஆனா அவசரம் மட்டும் வேணாம். பணம் கிடைச்சதுமே முழுசா செலவு பண்ணாம, சேமிக்கிறது கொஞ்சம், கடன கட்டி கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. தேவையான இடங்கள்ல முதலீடு பண்ணி திட்டம் போட்டு செயல்படுத்துங்க. அதேபோல வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கா? மகராசிகளுக்கு பலருக்கு பெரிய ஒரு கனவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டுறது. எப்படியாவது நமக்குன்னு ஒரு சின்ன வீடு. வாடகை வீட்ல இருந்து சொந்த வீட்டுக்கு வரணுன்ற ஆசை. பழைய வீட்ட இடிச்சுட்டு புதுசா கட்டணுன்ற ஆசை. நிலம் வாங்கணும்னு ஆசை. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும்னு ஆசை. இது போல நீண்ட நாட்களாக நீ நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. சனி உங்களுடைய அதிபதி இருக்காரு இல்லையா? அவர் மீனத்துல பயணம் பண்றாரு. 2026 முழுக்க இங்க தான் இருக்க போறாரு. வேத ஜோதிட கணக்குப்படி 2026 ஜூலை இறுதியில சனி பின்னோக்கி நகர்ந்து டிசம்பர் 11ஆம் தேதி திரும்ப நேர்கதியில போறாரு. அதனால வீடு, நிலம் இது போன்ற விஷயங்கள்ல தாமதம் இருக்கலாம். ஆனா திட்டம் போட்டீங்கன்னாக்க முன்னேறக்கூடிய காலகட்டம். வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எல்லாமே உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். ஆனா ஆவணங்கள சரி பார்த்து வாங்கணும். கடன் சுமைய கணக்கிட்டு கழிக்கணும். பணத்துடைய நிலையை பார்த்து அதுக்கு தகுந்த மாரி முடிவெடுக்கிறது நல்லது. சனி பகவான பொறுத்தவரைக்கும் ஒழுக்கத்த கடைபிடிக்கணும். விளக்கையும் நீங்க கரெக்ட்டா வச்சுக்கணும். அதேபோல திருமணம் எப்ப நடக்கும்? மகர ராசிக்காரர்களுக்கு திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு முக்கியமான கேள்வி இதுவா இருக்கும். எனக்கு எப்ப திருமணம் நடக்கும்? இப்படி பல பேர் காத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஒரு சிலருக்கு நிச்சயம் வரைக்கும், மணமேடை வரைக்கும் கூட போய் நின்னு இருக்கும். ஒரு நல்ல சம்மந்தம் வந்திருக்கும். குடும்பத்தார்கள் பேசியும் பார்த்திருக்கலாம். ஆனா கடைசி நேரத்துல ஏதாவது காரணத்தால தள்ளி போயிருக்கும். சோ இந்த மாதிரி ஆனவங்களுக்கு 2026 இறுதியிலிருந்து 2027 காலகட்டத்துல புதிய திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல வரன் உங்களுக்கு தேடி வரும். அது குடும்பம் மூலியமாகவோ, நண்பர்கள் மூலமாகவோ, வேற ஊர்ல இருந்தோ, வேலை, கல்வி இது தொடர்பான வட்டாரத்துல இருந்து கூட எதிர்பாராத தொடர்பாக சம்பந்தம் வரும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் முக்கியம். ராசிய மட்டும் வச்சு இந்த மாசம் திருமணம் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்த நம்ம பார்த்தோம்னாக்கா உறுதியா சொல்லிடலாம். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்த 7ஆம் பாவகம் அதனுடைய அதிபதி, அதேபோல சுக்கிரன், குரு, தசா புக்தி இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா, எப்ப நடக்குங்கிறத அக்யூரேட்டா சொல்ல முடியும். அதேபோல குழந்தை பாக்கியம். திருமணமான மகர ராசிகள் எங்களுக்கு ஒரு குழந்தை வரம் கிடைக்காதா? ஆசையோடு காத்துட்டு இருக்கீங்களா? குழந்தை பாக்கியம் குறித்து சிறப்பா ஒரு விஷயம் இருக்கு. குடும்பத்த விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அதுக்கான ஒரு நல்ல செய்தி வரும். மருத்துவ ஆலோசனையோட, குடும்பத்துடைய ஆதரவோட ஒரு நல்ல குழந்தை பாக்கிய செய்தி உள்ள சேரும். அதேபோல வேலைக்கு போறீங்க. மகர ராசிக்காரங்களே, நீங்க உழைப்ப நம்பி வாழக்கூடியவங்க. உங்களுடைய வேலைக்கு சம்பளம் மட்டும் கிடையாது. உங்களுக்கு வெறும் சம்பளம் மட்டும் கிடையாது. என் குடும்பத்த நான் முன்னேத்தணும். பணம் சம்பாதிக்கிற நோக்கம் எதுக்கு? குடும்பத்த முன்னேத்தணும். எனக்கு பொறுப்பு இருக்கு. அதனால வேலை செய்கிற இடத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அத மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு, வேலைய மட்டும் கடினமா உழைச்சிருப்பீங்க. ஆனா, அடுத்த காலத்துல புதிய பொறுப்பு, புதிய வேலை, பதவி உயர்வு, வேலை மாற்றம், தொலைதூர வேலை வாய்ப்பு, உங்களுடைய திறமையை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு, இப்படி மாற்றங்கள் வரப்போகுது. நீங்க செஞ்சுகிட்டு இருந்த வேலையிலேருந்து மதிப்பு கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா, இப்போ உங்க திறமைக்கு தகுந்த நல்ல ஒரு வாய்ப்பு வரப்போகுது. அதேபோல தொழில் செய்றவங்களுக்கு, தொழில் செய்யக்கூடிய மகராசிகளுக்கு கடந்த காலங்கள்ல தொழில்ல பணம் முடங்கி போயிருக்கும். அதேபோல வாடிக்கையாளர்கள் பணத்த தாமதம் கொடுத்திருக்கலாம். கூட்டாளிகள் பிரச்சனை பண்ணியிருக்கலாம். நீங்க உழைச்ச அளவுக்கு லாபம் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா, இனி அடுத்து 1 வருஷ காலத்துக்கு தொழில விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பு அமையும். பழைய கடன்கள முதல்ல கணக்குல எடுத்து வச்சுப்பீங்க. புதிய தொழில் தொடங்குறதுக்கு முழு பணத்தையும் ஒரே இடத்துல போடாம திட்டம் போடுவீங்க. அதேபோல பலதரப்பட்ட விஷயங்கள்ல பணத்த முதலீடு பண்றதுனால, ஒண்ணு போனாலே ஒண்ணு உங்களுக்கு கை குடுத்து காப்பாத்திரும். வாய்ப்பு வந்துச்சுன்னா பயன்படுத்துங்க. பேராசையால அவசர முடிவு மட்டும் எடுத்துறாதீங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு சில விளம்பர தூதர்கள் மாரி ஒரு சிலர் வருவாங்க. "இங்க பணம் குடேன். டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும். 10 மடங்கு நான் உனக்கு தரேன்.
உடனே காசு எடுத்துடலாம். இப்படிலாம் ஆசை வார்த்தை கூறி உங்கள வந்து பண விஷயத்துல லாக் பண்ண பார்ப்பாங்க. உஷாரா இருங்க. வேணவே வேணாம்ப்பா. உழைக்கிற பணமே கையில தங்கல. நான் என்னை பார்த்துக்கிறேன். என்கிட்ட பணமே இல்ல. இப்படி சொன்னா கூட சிறப்பே. பண விஷயத்துல யாரையும் நம்ப வேணாம். அதேபோல வெளிநாட்டுக்கு போகணுன்ற அ ஆசை இருக்கா? மகர ராசிக்காரங்க இந்த நேரத்துல வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னாக்க, விசா, வேலை, படிப்பு, தொழில், குடும்பத்தினோட குடியேற்றம். இது பல முயற்சிகள் நீங்க பண்ணியிருந்தாலும், முன்னாடி நீங்க செஞ்ச முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிருந்தாலும், இப்போ வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். குருவுடைய நகர்வு, தூர பயணம், புதிய இடம், புதிய தொடர்புகள் இதெல்லாம் கண்டிப்பா கொடுக்கும். அதேபோல ஆவணத்தையும், சட்ட விதிகளையும், பண விஷயத்திலயும் கரெக்ட்டா நீங்க சரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்கணும். அதேபோல குடும்ப வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் மகராசிகளுக்கு குடும்பம் ரொம்ப முக்கியம் இல்லையா? சில நேரங்கள்ல அவங்களே உங்க மனசு புண்படும்படி நடந்திருப்பாங்க. அதனால இதுநாள் வரைக்கும் இருந்த பிரச்சனை மாறப்போகுது. நான் இவ்வளவு செய்றேனே! அவங்க புரிஞ்சுக்கலையே! இது உங்களோட நெனப்பு தானே! ஏன்னா மகரத்த பொறுத்தவரைக்கும் குடும்ப உணர்வு அதிகம். பாசம். இனி உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். நீங்க சொன்னா அத கேட்பாங்க. பேசாம இருக்கிறத விட கம்முனு போயிடலாம் அப்படின்னு கூட நீ சில நேரங்கள்ல யோசிச்சிருப்பீங்க. ஆனா சில நேரங்கள்ல நம்ம குடும்பத்துல கொஞ்ச நேரம் பேசினாங்க, சரி விடு அப்படின்னு கூட இருந்திருப்பீங்க. குறிப்பா கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேறுபாடு மெதுவா குறையும். பெற்றோர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்பு மாறும். குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பா சில முக்கியமான முடிவுகள், நல்ல முடிவுகள எடுக்க போறீங்க. அதேபோல உங்கள பொறுத்தவரைக்கும் மகர ராசிக்காரங்களே, உங்களுடைய அதிபதியான சனி பகவான் என்ன சொல்றாரு தெரியுமா? சனி உங்களுக்கு எதிரியாக பார்க்க வேண்டிய கிரகம் கிடையாது. சனி உங்கள சோதிக்கிறாரு. ஆனா வாழ்க்கைய கட்டமைக்கிறதுக்கு கத்துக் குடுக்குறாரு. சனி மீனத்துல இருக்கிறதுனால, உங்களுடைய பேச்சு, முயற்சி, சகோதர உறவுகள், பயணம், ஆவணங்கள் இது எல்லாத்துலயும் பொறுமை தேவைப்படுது. 2026 ஜூலை அதிலிருந்து டிசம்பர் வரைக்கும் சனி வந்து பின்னோக்கி நகர்வுல இருக்கிறதுனால, பழைய வேலை, பழைய ஆவணங்கள் இது வரைக்கும் முயற்சி பண்ணியும் முடிக்க முடியாத வேலை. திரும்பவும் உங்க கவனத்துக்கு வரும். பழச வந்து சரி செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க. பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அதேபோல ராகு கேது தரப்புல என்ன மாற்றம்? 2026 டிசம்பர் தொடக்கத்துல இருந்து ராகு மகரத்துக்கும், கேது கடகத்துக்கும் மாறுனாங்க. இப்ப வேத ஜோதிட கணக்கின்படி மகர ராசிகளுக்கு தனிப்பட்ட முடிவு, உறவுகள், மனநிலை, தன்னம்பிக்கை, கூட்டாண்மை இந்த மாரி விஷயங்கள்ல அதிக கவனம் வேணும். யார் சொன்னாலும் உடனே நம்பக்கூடாது. யாரையும் தேவையில்லாம சந்தேகமும் படக்கூடாது. ஆவணங்கள படிக்காம கையெழுத்து போடக்கூடாது. பண விஷயத்துல ரொம்ப தெளிவான கணக்கு வச்சிருக்கணும். அடுத்த 1 வருஷத்துக்கு ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் 2026 பழைய விஷயங்கள சரி செய்யக்கூடிய காலம். செலவுகள கட்டுப்படுத்த போறீங்க. அவசர முடிவுகள தவிர்க்க போறீங்க. அதேபோல குரு சிம்மத்திற்கு போகக்கூடிய நேரத்திலயுமே முக்கியமான மாற்றம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. புதிய தொடர்பு, வேலை, தொழில், குடும்ப முடிவுகள் இது எல்லாத்துலயுமே ஒரு நல்ல நகர்வு இருக்கு. ராகு வந்து அச்சு மாறாம புதிய மனநிலையை குடுப்பாங்க. குரு வந்து கடகத்துல வந்து ஜூன் இறுதியில சிம்மத்துக்கு போறாரு. இந்த காலகட்டம் குடும்பம், உறவு, பொருளாதாரம், நீண்ட கால வாழ்க்கை முடிவு இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு மாற்றம் உண்டு. எல்லாத்துக்கும் மேல மகர ராசிக்கு ஒண்ணு தோணும். அதெல்லாம் இருக்கட்டுமா? ஒரு காலத்துல பணம் முக்கியமா இருக்கும். ஒரு காலத்துல வேலை முக்கியமா இருக்கும். ஒரு காலத்துல குடும்பம் முக்கியமா இருக்கும். இன்னொரு காலத்துல வீடு, நிலம், சொத்துன்னு முக்கியமா இருக்கும். ஆனா, எல்லாத்தையும் ஒரே நேரத்துல முடிக்க முடியுமா? இந்த நெனப்பு உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரியான நேரம் வேணும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் உங்களுக்கு இந்த காலகட்டம். இந்த ராசி அதிபதி சனிங்கிறதுனால, மெதுவா இதுநாள் வரைக்கும் விஷயங்கள் உங்களுக்கு தட்டு தடுமாறி கீழ விழுந்து, மேல விழுந்துன்னு கிடைச்சிருக்கும். இனி வரக்கூடிய வாய்ப்புகள் நிலையா இருக்க போகுது. நீண்ட கால வெற்றியும் நிலைக்க போகுது. அதுதான் உங்க ராசியினுடைய மிகப்பெரிய பலம். நீங்க அவ்வளவுதான் முடிச்சுட்டீங்க. முடிஞ்சுச்சு. இவன்லாம் எங்க எழப்போறான்? இவலாம் எங்க எழப்போறா? அப்படின்னு பல பேர் பல விதமா பேசியத நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா, உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் மட்டும் இருக்குல்ல. என் நேரம் இப்படியே இருந்திருக்காது. நான் வந்து எந்திச்சு காட்டுறேன். இப்ப உன்கிட்ட நான் பேச மாட்டேன். செஞ்சு காட்டுறேன். அந்த கெத்து இருக்கு இல்லையா? அந்த கெத்துக்கு இப்ப உங்களுக்கு சொத்து வந்து சேரப்போகுது. ஓகேவா? கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். மகர ராசி அன்பர்களே. கடந்த காலத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள், இப்போ சிறப்பா உங்களுக்கு பலன் தரப்போகுது. இந்த நேரத்துல மகர ராசி ஒண்ணு சொல்லும். "நீ சொல்றதெல்லாம் ஓகே தான்மா. எல்லாம் நல்லதா நடக்கும்மா. கடவுளே துணைன்னு நிக்கிறேன். ஏதாவது பரிகாரம் இருந்தா கூட சொல்லிடு நான் செஞ்சுடுறேன்" அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? மகர ராசி சனி, உங்க அதிபதி. சனிக்கிழமைகள்ல உங்களால முடிஞ்ச மாதிரி சனீஸ்வர பகவான வழிபாடு பண்ணுங்க. எள்ளு நில தீபம் ஏத்துங்க. முதியவங்க, உழைப்பாளிங்க, ஆதரவற்றவங்க இவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க. சனிக்கிழமையில தேவை இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுங்க. உங்களுடைய குடும்பத்தோட குலதெய்வத்த வந்து தவறாம வழிபாடு பண்ணுங்க. தொடர்ந்து வழிபாடு பண்ணணும். வியாழக்கிழமையில குரு பகவான நினைச்சு வழிபாடு பண்ணணும். ஓம் குரு பகவானை போற்றி போற்றி. ஏன்னா குரு பார்க்க தான் உங்க வாழ்க்கையில இப்ப மாற்றங்கள் வரப்போகுது. அதே போல எந்த கோயிலுக்கு போகலாம்? சனி தொடர்பான வழிபாட்டிற்கு திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவில்.
குடும்பத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்டி அவர்தான். அதே போல குரு வழிபாடு ஆலங்குடி தான். இந்த பரிகார ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா, உறுதியா மாற்றம்ங்கிறது சீக்கிரமா உங்க வாழ்க்கையில வரப்போகுது. நம்பிக்கை, நல்ல செயல், சரியான முயற்சி. இந்த 3 விஷயத்த மட்டும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சரிம்மா, திரும்பவும் ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன். நிஜமா இந்த நபர்களால எனக்கு நல்லது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். நீண்ட நாட்களா கைக்கு வராத பணம் கைக்கு வரும். நின்னு போன தொழில் மீண்டும் வேகம் பிடிக்கும். வேலை தேடிட்டீங்களா? நல்ல செய்தி வரும். வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், திருமணம் நடக்கணும், குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடக்கணும்னு காத்துட்டு இருக்கீங்களா? அந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றம் வரது கூட இந்த நபர்கள் உங்களுக்கு காரணமா இருக்கலாம். இவங்களே பணம் குடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா, சில நேரங்கள்ல ஒரு தகவல், ஒரு அறிமுகம், ஒரு பரிந்துரை, ஒரு வாய்ப்பு இதுல ஏதாவது ஒண்ணு கூட உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தலாம். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் தாங்க உங்களுக்கு வரப்போகுது. குறிப்பா உங்களுக்கு தடைப்பட்டிருந்த ஒரு கதவு இப்ப தொறக்க போகுது. மகராசியுடைய வாழ்க்கையில எஸ்ஸும், எம்மும் ரொம்ப முக்கியமான எழுத்துக்களா இருக்க போகுது. சோ, அடுத்த காலகட்டத்துல அவங்களுடைய அறிமுகம், ஆனா அதிர்ஷ்டம் மட்டும் கொடுக்காதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மொத்தமா திருப்பத்த கொடுக்க போகுது. எந்த மாதிரிலாம் உங்க வாழ்க்கைய நீங்க மாத்திக்கணும்னு நெனச்சீங்களோ, எந்த மாதிரிலாம் இருந்தா பரவாயில்லன்னு நெனச்சீங்களோ, அது எல்லாமே நடக்கும். அவசர முடிவு மட்டும் எடுக்காதீங்க. தேவையில்லாத சந்தேகப்படாதீங்க. யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. பண விஷயத்துல ஆவணங்கள சரிபார்க்காம முடிவு செய்யக்கூடாது. இது மட்டும் தான் மகர ராசிக்காரர்களுக்கு பாதுகாப்பான எச்சரிக்கை. ஓகேவா? சோ, எல்லாமே உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே வேணாம். பரிகாரங்கிறது உங்களுடைய பயத்துக்கு ஒரு வழிகாட்டுதல்னு வச்சுக்கலாம். உன்னுடைய மனநம்பிக்கையும், ஒழுக்கத்தையும் வளர்த்துக்கிட்டாவே, சனி பகவானை அதிபதியா கொண்ட மகர ராசி பயப்படவே வேணாம். ஓகேவா? இதுநாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டத்த நீங்க பார்த்திருந்தாலும், இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்போட தான் இருக்கும். அதுதான் நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல ஆல்ரெடி ஏதாவது ஒரு நபர்களால உங்க வாழ்க்கையில வாய்ப்பு கிடைச்சிருக்கா? இல்ல ஏதாவது ஒரு நபரால உங்க வாழ்க்கையில நீங்க தோல்விய சந்திச்சிருக்கீங்களா? எந்த மாரி ஆட்கள் உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்காங்க? இந்த விஷயத்துல கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றிங்க. வாழ்த்துக்கள்.